தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் காணப்பட்டாலும் அடங்கி போய் அதை சரி செய்து கொள்வது நன்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசி, அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு காயத்ரி அல்லது நரசிம்மர் கவசம் உங்களை மேன்மையடைய செய்யும். கண்டிப்பாக பிபி சுகர் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். கால்வலி மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். வேலையாட்கள் மூலியமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டும். எல்லாமே ஏற்றமும் எல்லாமே நம்பிக்கையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலம் நிச்சயம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய விஷயங்கள், உறவு முறைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்று செய்து கொடுப்பீர்கள். பெரிய முதலீடுகள், பெரிய சேமிப்புகள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தமெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது அதீதமான நன்மையும் அதீதமான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் காணப்பட்டாலும், அசையாமசையா பொருள் சேர்க்கை காணப்பட்டாலும், ஆடை ஆபரண சேர்க்கை காணப்பட்டாலும் பலவிதமான நன்மைகள் காணப்படும். உறவுக்குள்ளாக தேவையில்லாத பதட்டத்தை படிப்படியாக குறைத்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம்.